வணக்கங்க. ஸோ ஒரு இதய மருத்துவரை எப்பங்க பார்க்கணும்? இதய மருத்துவரை பார்க்கணுமா? இதய மருத்துவரை பார்க்கறது கஷ்டம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் இருக்காது. ஸோ நீண்ட வரிசையில காத்திருந்து எதுக்காக பார்க்கணும்? சில விஷயங்களுக்கு நீங்க இதய மருத்துவரை உடனடியா பார்க்கணுங்க. அது எந்த மாரின்னா, திடீர்னு ஏற்படுற நெஞ்சு வலி. அது ஹார்ட் அட்டாக்கா கூட இருக்கலாம். ஸோ உடனடியாக நீங்க பார்க்க வேண்டியது. அது மாரி படபடப்பு, திடீர் மயக்கம், சின்கோப்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு குயிக்கா பார்க்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா ஒரு இதய மருத்துவரை பார்க்கறது நல்லது. மற்றபடி நீங்க உங்களோட குடும்ப மருத்துவரை அப்பப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். ஸோ அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு நடந்தா ஒரு மூச்சு இழப்பு வருது, டிஸ்னியா ஆன் எக்ஸர்ஷன், இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு டாக்டர். முன்னாடிலாம் 4 மாடி ஏறுவேன், இப்போ 2 மாடி தான் ஏற முடியுது. அதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. எங்க வீடு 3வது மாடியில இருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா உங்களோட குடும்ப மருத்துவரை அணுகி அவரோட பரிந்துரையின் பேர்ல நீங்க இதய மருத்துவரை அணுகலாம். ஸோ இதுதான் பொதுவான விஷயங்கள். ஸோ எந்தெந்த ரீசனுக்கு உடனடி இதய மருத்துவரை அணுகணுங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. திடீர்னு ஏற்படுற நெஞ்சு வலி, படபடப்பு, திடீர் மயக்கம், சின்கோபி, இதுக்கு நீங்க as soon as possible உங்களோட ஹார்ட் டாக்டரை போய் பாருங்க. தேங்க்யூ.